அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு கனவில் கண்டதையெல்லாம் கையில் வரக்கூடிய அடுத்த 7 நாட்கள் 16-11-2024 தேதி முதல் 22-11-2024 வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் இவை நடந்தே தீரும். அலட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள். இப்படி துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும், விருச்சகத்தில் புதன் வக்ரகதியிலும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசினியர்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும், பரிகாரங்கள் செய்யும் முறைகள் என்ன, திருமண தடை நீங்க, புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க, கடன் தொல்லை நீங்க, செல்வ வளம் பெருக என இது மாதிரியான பல ஆன்மீக சம்பந்தமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் பயோல அதற்கான லிங்க் கொடுத்திருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்தில் பயிற்சியாகி சஞ்சரிப்பது என்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் துலாம் ராசினியர்களுக்கு வருமானம் குறைவில்லாமல் இருக்குங்க, தொழில் முன்னேற்றமாக நடக்குங்க. அதே போல் குறிப்பாக பத்திரிகை நண்பர்கள் புதிய வாய்ப்புகளையும் பதவி உயர்வுகளையும் சம்பள உயர்வையும் பெற்று தருவார், அல்லது வேலை மாற்றம் மூலம் லாபம் அடைய இருக்கீங்க. 3-6 குரு வக்ரம் பெறுவது எதிரிகளுடைய தொல்லையை குறைக்கும் விதமா அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாங்க. 6இல் ராகு அமைந்திருப்பதால் தொட்ட காரியங்களும் தொழிலிலும் நல்ல முறையில் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. குறிப்பா துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் செய்யும் தொழில் மற்றும் வியாபாரம் மட்டுமில்லாமல் உத்தியோகத்திலும் சரி, குடும்ப பொருளாதார நிலையிலும் ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் பொருளாதார முன்னேற்றத்திற்கான எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் இந்த வாரத்தில் மேற்கொண்டாலும் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 2-7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதில்லைங்க. இதனால் குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும். கூடுமான வரைக்கும் துலாம் ராசினியர்கள் இந்த பண சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லதுங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைப்பது என்பது சற்று கடினம் தாங்க. மூத்த அதிகாரிகள் பகையாக மாறலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்குங்க. குடும்பத்தில் கருத்து வேறுபாடு மீண்டும் தலை தூக்கும். அது மாதிரியான நேரங்கள்ல பொறுமை உங்களுக்கு அதிக தேவைப்படுங்க. தேவையில்லாமல் அவர்கள் பேசும்போது நீங்களும் கூட கூட பேசி பிரச்சனையை வளர்க்க வேண்டாங்க. ஒருவர் கோபமாக இருக்கும்போது மற்றவர் பொறுமையாக இருப்பது தேவையில்லாத வீண் விரைய பெரிய பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும். குடும்பத்தாரை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கொருவர் கூடுமான வரைக்கும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்குங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு 9-12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் தற்போது விருச்சக ராசியில் வக்ரம் பெறுகிறாருங்க. அப்படி இருப்பது நல்ல ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பாக்கியஸ்தான புதன் தனஸ்தானத்திற்கு வரும்போது தன வரவு என்பது தாராளமாக இருக்குங்க. பொருளாதாரத்தில் இருந்த நெருக்கடி அகன்று நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தீர்களோ அதை அந்த நேரத்தில் செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. புத சுக்கிர யோகம் செயல்படும் இந்த நேரத்தில் பொருளாதாரம் உச்ச நிலையை அடையுங்க. வியாபாரம் வெற்றி நடைபெறுங்க. இதனால் நல்ல ஒரு லாபம் கிடைப்பது மட்டும் இல்லாமல் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்கள் எதிர்பாராத பல
பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 4, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் பலம் பெறும் இந்த நேரம் பொன்னான நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். மற்ற கிரகங்களால் என்ன மாதிரியான இன்னல்கள் ஏற்பட்டாலும் சனி பகவானுடைய இந்த பலத்தால் அந்த இன்னல்கள் குறைந்து முன்னேற்ற பாதையில் உங்களை நகர்த்தி செல்ல உகந்த ஒரு கிரகமா சனி பகவான் உங்களுக்கு சஞ்சரிக்கிறாருங்க. புதிய முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. பிள்ளைகளுடைய வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும். பிரச்சனைகள்ல இருந்து விடுபட இருக்கீங்க. குறிப்பா இடம் பூமி வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. குறிப்பா தாய் வழி ஆதரவு திருப்தி தருங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சிகள்ல கைகூட இருக்குதுங்க. அதே போல தற்போது தனுசு ராசியில் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் சுக்கிரன். அவர் தற்போது சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது பொருளாதார நிலை உயருங்க. புனித பயணங்கள் அதிகரிக்கும். அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. வெளிநாட்டு முயற்சிகள் கைகூடும். எதிர்காலத்தை பற்றிய பயம் அகல இருக்குதுங்க. எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. பெண்வழி பிரச்சனைகள் அகலுங்க. பிறருக்கு பொறுப்பு சொல்லி கொடுக்க வாங்கி கொடுத்த தொகையும் வந்து சேர இருக்கு. உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவியாக இருந்து முன்னேற்ற பாதையில் உங்களை வழிநடத்தி செல்ல சிறந்த ஒரு காலகட்டமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு வக்ரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மை தாங்க. குறிப்பிட்ட இலக்கை அடைய எடுத்த முயற்சி பலம் தருங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பாங்க. கடமையில் இருந்த தோய்வு அகலுங்க. அதே போல் கலகலப்பான சூழ்நிலை உருவாகும். வாக்கு தனம் குடும்பம் ஆகியவற்றை குறிக்கும் இடத்தை குரு பார்ப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்குங்க. எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. அதே போல் இல்லத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ இருக்கீங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கலைஞர்களின் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேற இருக்குதுங்க. மாணவ மாணவிகளுக்கு வெற்றிக்கான வாசல் திறக்குங்க. பெண்மணிகளை பொறுத்தவரை குடும்ப முன்னேற்றம் அதிகரிக்குங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குது. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம். சுபகாரிய முயற்சிகளில் சற்று பொறுமையாக நிதானித்து சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பெருமாளையும் லட்சுமி தேவியையும் வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.